Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து வெஜ் மோமோஸ். இந்த வெஜ் மோமோஸை நம்ம மோமோ சாஸ் கூட தொட்டு சாப்பிடலாம். இந்த சுவையான மோமோஸ் உங்களுக்கு வேணும்னா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அனுப்புற ஒரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வெஜ் மோமோஸ்க்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், கேரட், கேபேஜ், பீன்ஸ் இது 3 ஒரு கப், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், பீட்சா சாஸ் நான் வீட்டிலே செஞ்சுருக்கேன். இந்த வீடியோவை நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். பெப்பரும் சில்லி பவுடரும் 1/2 டீஸ்பூன். பெப்பர் பவுடரை வந்து க்ரஷ் பண்ணிக்கோங்க, பேக்கெட்டில் வாங்காதீங்க. இட்டாலியன் சீசனிங் சம சீசனுக்கு 1/4 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. சாஸ் செய்யறதுக்கு 3 தக்காளி, 4 பூண்டு, விதை இல்லாத 8 10 இருக்கும் காஞ்ச மிளகா. இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு நான் 200 கிராம் மைதா எடுத்து வச்சுருக்கேன். மைதா போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமில் இருக்கணும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். பேன் வச்சிட்டேன். இப்போது எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் வெஜிடபிள்ஸை. சிம்மில் வச்சு செய்யுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ காய்கறிகளை போட்டுடலாம். காய் வேகிறதுக்கு நான் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். காய் ரொம்ப பொடியாக இருக்கணும், அப்போ தான் ஸ்டஃபிங்க்கு நல்லாயிருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இப்போ மிளகாய் தூள், பீட்சா சாஸ், அப்புறமா பெப்பர் இது முக்கியம் போட்டுடலாம். அப்படா வடங்கிறதுக்கு தான் உப்பு போட்டேன். இப்போ மீதி இருக்க உப்பெல்லாம் போட்டுடலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா மாவுலேயே உப்பு சேர்த்துருக்கோம். சீசனிங் சேர்த்துக்கலாம். இது போட்டாலும் போடலனால பரவாயில்ல. நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டஃபிங் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மோமோ சாஸ் ரெடி பண்ணிடலாம். நான் இந்த தக்காளியில் பின்னாடி கிராஸ் மாதிரி கட் பண்ணி பாயில் பண்ண போகிறேன். இப்போது பூண்டு, காஞ்ச மிளகாய் இது ரெண்டையும் உள்ளே சேர்த்து பாயில் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளி தூள் எடுத்துடலாம். உப்பும் சர்க்கரையும் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்சு தான் போடணும், உப்பையும் சர்க்கரையும். கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போது மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். மாவு பிசைய ஒர்க்கிங் சர்ஃபேஸை யூஸ் பண்ணுங்கள். மாவு பேசுறதுக்கு முன்னாடி ஒர்க்கிங் சர்ஃபேஸை நல்லா சோப் போட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. மாவு திரட்டலாம். இந்த அளவுக்கு திரட்டிக்கோங்க. இப்போ கட் பண்ணுறதுக்கு இன்னொரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ சைடில் இருக்க மாவெல்லாம் எடுத்துக்கலாம். திரும்ப இதை பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து திரட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மோமோ செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஒரு மாவு எடுத்து
அதில் கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரீட்ஸ் வைக்கிற மாதிரி வைங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டீம் பண்ணிடலாம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் வேகணும். அப்புறம் நம்ம மோமோஸ் ரெடி. உங்களோட சுவையான மோமோஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.